கடகராசிக்கு வந்து இது விரயகுரு. விரயகுருன்னு சொன்னால் பாண்டவர்கள், கர்ணன் 2 பேர்ட்டையுமே வந்து கிருஷ்ணர் வந்து தானம் பண்ணுறதுல, தர்மம் செய்கிறதுல யார் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு அதை உணர்த்துறதுக்காக தங்க மலை அப்படியே கொடுத்துட்றாரு. இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. இந்த பாண்டவர்கள் வந்து வெட்டி வெட்டி பீமன்லாம் எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருப்பார். வெட்டி வெட்டி வரவங்கலாம் கொடுத்துட்டே இருக்காரு, நாள் முழுக்க கொடுத்துட்டே இருக்காரு. கர்ணன் வராரு, ஒருத்தர் வந்தார், அந்த மலையை எடுத்துக்கோன்னு போயிட்டார். மொத்தத்தையும் அந்த தங்க மலையை ஒரு வினாடியில் அப்படியே தானமாக கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் கையில் என்ன இருக்கோ தானம் பண்ணிவிடுங்க, தர்மம் பண்ணிவிடுங்க, செலவு பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து சேர்க்கறதுக்கான, சம்பாதிக்கிறதுக்கான, எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கான வருஷம் இல்லை, செலவு பண்ணுறதுக்கான வருஷம். உங்கள் குடும்பத்தாருக்கு செலவு பண்ணுங்கள். அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செஞ்சுருங்க. தர்மம் பண்ணிட்டா போகிறோம், எந்த காலமே கிடையாது. விரயத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொல்லும்போது விரய குரு கஷ்டம்தான். ஆனால் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி தான் விரயபாவமாக வருகிறது. அங்கே தான் இந்த குரு பகவான் ஆட்சி பலத்தையே பெறுகிறார். அப்போ விரயஸ்தானத்தில் அவருக்கு பலம் அதிகம். என்ன பண்ணுவார்னா சுப விரயமாக ஏற்படுத்துவார். அதனால தான் குடும்பத்தாருக்கு செலவு பண்ண சொல்கிறேன். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, அதை சரியாக விரயம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அது என்னன்னு கேட்டால், பொருள் போனால் திரும்ப வரும், திரும்ப வராத பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நேரம். அப்போ உங்கள் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். வழிபாடு என்னன்னு கேட்டால், சாட்சாத் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தினந்தோறும் வழிபடுங்க. ஸ்ரீராமத்தை எழுதுங்க, அற்புதமாக இருப்பீங்க.